Hello everyone, welcome to my channel. இந்த வீடியோவில் டைம் ரிலேட்டடான ஒரு 10 புக்ஸ் வந்து நான் உங்களுக்காக சொல்லலான்னு இருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மிராக்கிள் மார்னிங், அதிசயங்களை நிகழ்த்தும் அதிகாலை அப்படின்னு சொல்லிட்டு தமிழில் மொழிபெயர்ப்பாயிருக்கு. உங்கள் நாளை வந்து இனிதாக துவங்கணும் அப்படின்னா ஒரு 6 பழக்கங்களை காலையில் எழுந்தவுடன் நம்ம செய்யணும் அப்படின்றத சொல்கிறாங்க. என்னன்னு பார்த்திங்கன்னா சைலண்ட்டாக இருக்கணும், அஃபர்மேஷன், ஏதாவது உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கணும். இன்றைக்கி வந்து ஒரு சிறந்த நாளாக இருக்க போகுது, நான் இதெல்லாம் செய்ய போகிறேன், நான் ஆரோக்கியமாக இருக்க போகிறேன், இந்த பிரபஞ்சம் எனக்கு உதவி செய்யும் இன்றைக்கி, அந்த மாதிரி சில அஃபர்மேஷன்ஸ் வந்து சொல்லிக்கணும். மூன்றாவதாக காட்சிப்படுத்தி பார்க்கணும். நமக்கு இதெல்லாம் நடப்பது போல், இன்றைக்கி யார்கிட்டையாவது பேசணும்னு நினச்சிருக்கீங்கன்னா அது வந்து அன்றைக்கி நடப்பது போல், நீங்கள் அவங்கக்கிட்ட பேசுவது போல் காட்சிப்படுத்தி பார்க்குறது. 4வது எக்ஸசைஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. 5வது ரீடிங். 6வது உங்களுக்கு பிடித்தது ஏதாவது எழுதணும் அப்படின்றத சொல்கிறாங்க. உங்கள் மனதில் ஏதாவது சில எண்ணங்கள் ஏதாவது இருக்கும் இல்லையா, அதெல்லாம் வந்து எழுதணும்னு சொல்கிறாங்க. இந்த 6 பழக்கங்களையும் நீங்கள் அதிகாலையில் எழுந்தவுடன் நீங்கள் செஞ்சிட்டிங்க அப்படின்னா அதற்கப்புறமாக நீங்கள் செய்யக்கூடிய எல்லா வேலைகளும் மிக சிறந்ததாக இருக்குது அப்படின்றத சொல்லக்கூடியதாக இந்த நூல் இருக்கும். 2வதாக நோ எக்ஸ்கியூசஸ், தமிழில் வந்து பார்த்திங்கன்னா சாக்கு போக்குகளை விட்டொழியுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பிரெயின் ட்ரேசி அவர்கள் வந்து எழுதியிருக்காங்க. நம்ம வந்து வெற்றி பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுவோம். அதற்கு ஏதாவது குறுக்கு வழி இருக்கா அப்படின்லாம் வந்து நிறைய பேர் யோசிப்பாங்க. அந்த மாதிரி எந்த ஒரு குறுக்கு வழியுமே கிடையாது அப்படின்றத சொல்கிறாங்க. தேவையான ஒரே விஷயம் என்ன அப்படின்னா சுய ஒழுங்கு. அதுதான் சுய ஒழுங்கு அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எந்த வேலையை செய்யணும்னு நினைக்கிறோமோ அந்த வேலையை வந்து இந்த நேரத்தில் இவ்வளவு வேலையை வந்து முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிளான் பண்ணியிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த நேரத்தில் அந்த வேலையை நம்ம முடிக்கிறது தான் சுய ஒழுங்கு. அதுக்கு பதிலாக என்னால் இதனால் செய்ய முடியல, அதனால் செய்ய முடியலன்னு சில சாக்கு போக்குகளை எல்லாம் சொல்லிக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். அதெல்லாம் வந்து நமக்கு வெற்றியை நோக்கி நம்மளை கொண்டு போகாது அப்படின்னு சொல்லக்கூடியதாக இந்த நூல் வந்து இருக்கும். இந்த சுய ஒழுங்கை வந்து நம்ம ஒழுங்காக ஃபாலோ பண்ணும்போது பர்சனல் கோல்ஸு, பிஸ்னஸ், அப்புறம் மணி ரிலேட்டட் கோல்ஸு, அப்புறம் ஓவரால் ஹாப்பினஸ், இது எல்லாத்துலேயும் வெற்றி பெறுறதுக்கு உதவக்கூடிய ஒரே விஷயமாக இது இருக்குது. ப்ரோக்ராஸ்டினேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க இல்லையா, காலம் தாழ்த்தி சில வேலைகள்லாம் செஞ்சுட்டே இருக்கிறது ஒரு பழக்கமாக வச்சுருக்க எல்லாருக்குமே இந்த நூல் வந்து உதவிகரமாக இருக்கும். 3வதாக டூ இட் டுடே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நூல் இருக்குது. தமிழில் வந்து இன்றே செய்வீர் அதை நன்றே செய்வீர் அப்படின்னு சொல்லிட்டு மொழிபெயர்த்திருக்காங்க. உற்பத்தி திறனை மேம்படுத்துவதற்கும் அர்த்தமுள்ள விஷயங்களை சாதிப்பதற்கும் இந்த நூல் வந்து நமக்கு உபயோகமாக இருக்கும். 4வதாக டீப் ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நூல் இருக்குது. கருமமே கண்ணாக அப்படின்னு தமிழில் மொழிபெயர்த்திருக்காங்க. இந்த நூலில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம செய்கிற வேலையை வந்து சிறப்பாகவும் குறைவான நேரத்தில் அதிகமானவற்றை சாதிக்க வழிவகுக்கக்கூடியதாக இந்த நூல் வந்து இருக்கும். இந்த நூலை படிப்பதன் மூலமாக நமக்கு அது வந்து எளிதாக சாத்தியப்படும். ஒருமித்த கவனத்தை செலுத்தக்கூடிய திறனை வளர்த்தெடுக்க உதவக்கூடிய ஒரு நூலாக இது இருக்குது. ஒர்க் லைஃப் அண்ட் பர்சனல் லைஃப்பை வந்து நம்ம மேம்படுத்திக்கிறதுக்கு இந்த நூல் வந்து உதவிகரமாக இருக்கும். ஆழ்ந்த கவனத்துடன் வேலை செய்ய தடையாக இருக்கக்கூடிய மின்னஞ்சல்கள், சமூக ஊடகங்கள்லேருந்து நம்ம தப்பிக்கணும். நம்ம நாட்களை வந்து அதிகமாக அது வந்து திருடி கொள்ளுது இல்லையா, இதுலேருந்து நம்ம எப்படி மீள்றது, எப்படி இதை வந்து மேனேஜ் பண்ணிக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடியதாக இருக்கும். இதற்காக நம்ம வந்து மின்னஞ்சலே பார்க்காம இருக்க முடியாது ஆஃபீஸில் இருக்கவங்க. ஸோ அவங்கெல்லாம் வந்து மெயிலை வந்து இந்த டைமில் தான் பார்க்கணும், இந்த டைமில் வந்து அவங்க ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சுக்கிட்டு அவங்க வந்து செய்ய சொல்லியிருப்பாங்க. இதில் நிறைய டெக்னிக்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. கண்டிப்பாக இந்த நூலை வந்து படித்து பார்க்கலாம். அதற்கு அடுத்ததாக இருக்க நூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஈட் தட் ஃப்ராக், காலை எழுந்தவுடன் தவளை அப்படின்னு சொல்லிட்டு தமிழில் மொழிபெயர்ப்பாயிருக்கு. இதை எழுதியிருக்கவர் பிரெயின் ட்ரேசி. காலம் தாழ்த்துதல் அப்படின்ற ஒரு செயல் வந்து நம்ம செய்யாமல் இருக்கணும் அப்படின்னா முதல்ல ரொம்ப கஷ்டமான வேலையை வந்து செஞ்சிடணும் அப்படின்றத சொல்லுவாங்க. அதாவது ஒரு வேலை வந்து ரொம்ப முக்கியமாக இருக்கும், அது வந்து அதிகப்படியான நேரத்தை எடுத்துக்கணும்னு வச்சுக்கோங்களேன். நம்ம அந்த வேலையை தள்ளி போட்டுக்கிட்டே இருப்போம். எது ரொம்ப ஈஸியாக இருக்கும் அந்த வேலையை முதல்ல செஞ்சுட்டே இருப்போம். ஸோ அந்த தள்ளி போட்டுகிட்டே இருக்கோம் இல்லையா, அதுதான் நம்ம 80% ரிசல்ட் தரக்கூடிய வேலையாக இருக்கும். அதை தான் முதல்ல செய்யணும் அப்படின்னு சொல்லக்கூடியதாக இருக்கும். அதற்கு 21 வழிகள் வந்து சொல்கிறாங்க. இந்த வழிகளை எல்லாம் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணினீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் உங்கள் டாஸ்க்கை வந்து ஈஸியாக முடிக்க முடியும். அந்த கஷ்டமான வேலையை முதல்ல எடுத்து செய்கிறதுக்கு அது உதவிகரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடியதாக இருக்கும். கண்டிப்பாக இந்த நூலை வந்து வாசித்து பார்க்கலாம். அதற்கு அடுத்ததாக டைம் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நூல், நேர நிர்வாகம், தமிழில் மொழிபெயர்ப்பாக இருக்குது. இந்த நூலை எழுதினவரும் பிரெயின் ட்ரேசி தான். இந்த டு டூ லிஸ்ட் எழுதும்போது டைம் பிளாக்கிங் மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணணும். இப்போது ஒரு ப்ரொடக்டிவாக இந்த நேரத்தில் நான் வேலை செய்வேன் அப்படின்னா அந்த நேரத்தை அதுக்கு தான் ஒதுக்கணும் அப்படின்றத சொல்கிறாங்க. அதுக்கப்புறமாக பெரிய டாஸ்க் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பெரிய டாஸ்க் எப்படி முடிக்கிறதுன்னு யோசிச்சுட்டே இருப்போம். அதை ஒரு சின்ன டாஸ்க்காக மாற்றிக்கிட்டு நீங்கள் வந்து உங்கள் வேலையை தொடருங்க அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நூலில்.
ஆஃபீஸில் வந்து நிறைய டைம் வந்து பார்த்திங்கன்னா மீட்டிங் சொல்லிவிட்டு அவங்க டைம் வேஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அந்த மீட்டிங் டைமை எப்படி நம்ம எஃபெக்டிவாக பயன்படுத்துறது அப்படின்ற ஒரு டெக்னிக்கெல்லாம் இந்த நூலில் வந்து சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரி நேரங்களில் தான் உங்கள் நேரம் வந்து திருடப்படுது அப்படின்றத நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த நூலை வந்து படிங்க. இதில் உங்களுக்கு நிறைய டெக்னிக்ஸ் வந்து சொல்லியிருப்பாங்க. அந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ணுவதன் மூலமாக இந்த ஃபோன் கால்ஸ், மீட்டிங்ஸ், அப்புறம் மெயில் வந்து ரிப்ளை பண்ணுறது, இந்த மாதிரியான ஒரு டாஸ்க்லேருந்து உங்களால் வெளியில் வர முடியும். 7வதாக என்னுடைய பரிந்துரை என்னன்னா, மேக் டைம் அப்படின்ற ஒரு நூல். தினமும் முக்கியமான வேலைகளில் கவனம் செலுத்துவது எப்படி அப்படின்றத சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு நூலாக இது இருக்கும். ப்ரொடக்டிவாக ஒர்க் பண்ணணும் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறாங்களோ அவங்க எல்லாருக்குமே இந்த நூல் வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இந்த நூலை பற்றி சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா, ஹைலைட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் வந்து செய்ய சொல்லுவாங்க. ஒரு நாளில் ஒரு ஹைலைட் வந்து கண்டிப்பாக செட் பண்ணிக்கணும். ஃபோக்கஸ்டாக ஒர்க் பண்ணணும். அந்த ஹவரில் வந்து வேறு எந்த வேலையுமே செய்யக்கூடாது. அந்த ஹவரில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம லேசர் ஃபோக்கஸில் வந்து இருக்கணும் அப்படின்றத சொல்கிறாங்க. எப்படி லேசர் வந்து ஒரு இடத்துல ஃபோக்கஸ்டாக இருக்குமோ அந்த மாதிரி நம்ம வந்து எந்த ஃபோன் கால்ஸும் எடுக்கக்கூடாது, மெயிலுக்கு வந்து ரிப்ளை பண்ணக்கூடாது, நமக்கு டிஸ்ட்ராக்ஷனே இல்லாமல் அந்த ஹைலைட் டைமை வந்து பார்த்துக்கணும் அப்படின்றத சொல்கிறாங்க. மினிமம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.5 மணி நேரமாவது அந்த ஹைலைட்டுக்கு நம்ம வந்து டைம் ஒதுக்கணும். இது வந்து 1.5 மணி நேரத்துலேருந்து நீங்கள் 4 மணி நேரம், 5 மணி நேரம் கூட உங்கள் ஹைலைட்டை வந்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறமாக என்ன பண்ணணும்னா, ரிஃப்ளெக்ட் பண்ணணும். நம்ம வந்து ஒழுங்காக வேலை பார்த்துருக்கோமா, நம்ம ஹைலைட்டில் ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருந்ததா, நம்மளோட ஃபோக்கஸ் ஏதாவது மாறுச்சா அப்படின்றத பார்த்துட்டு ஏதாவது கரெக்ஷன்ஸ் இருக்கும் பட்சத்தில் மறுபடியும் அதை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கணும். இந்த மாதிரி சொல்லக்கூடியதாக இருக்கும். இந்த நூலில் வந்து பார்த்திங்கன்னா 80 விதமான யோசனைகள் வந்து சொல்லியிருப்பாங்க. இந்த நூல் வந்து 2 பேர் எழுதியிருப்பாங்க. அந்த 2 பேருமே வந்து ஒருத்தரோட வேலை செய்யும் விதம் எப்படி இருந்தது, இன்னொருத்தரோட வேலை செய்யும் விதம் எப்படி இருந்தது அப்படின்றத பார்த்துட்டு, ஒருத்தருக்கு வந்து மார்னிங் சீக்கிரமாக எழுந்திரிச்சு அந்த ஹைலைட் டைம் வச்சுக்கிட்டா நல்லா இருந்திருக்குன்னு சொல்கிறாரு. இன்னொருத்தர் வந்து இரவு நேரத்தில் எல்லாரும் தூங்கினதுக்கு அப்புறமாக என்னோட ஹைலைட் டைமாக நான் வந்து வச்சுருப்பேன் அப்படின்றத சொல்கிறாங்க. 80 விதமான டெக்னிக்ஸ் வந்து இந்த நூலில் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எது செட் ஆகுதோ அதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். 8வதாக நேரத்தை உரமாக்குன்னு சொல்லிட்டு சோம வள்ளியப்பன் அவர்கள் எழுதின நூல் ரொம்ப நல்லாயிருக்கும். 9th த 4-hour ஒர்க் வீக். 4 மணி நேரம் வந்து நம்ம வீக் டேஸில் ஒர்க் பண்ணால் போதும் அப்படின்னு சொல்லக்கூடியதாக இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணுறது, அந்த 4 மணி நேரம் போதுமா அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம எல்லா நூல்கள்லையும் சொன்ன மாதிரி நம்ம ஹைலைட் வந்து பண்ணணும், ஃபோக்கஸ்டாக ஒர்க் பண்ணணும், வேறு எதை பற்றியும் யோசிக்கக்கூடாது, டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இல்லாமல் பார்த்துக்கணும். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தவங்க வேலையெல்லாம் சேர்த்து செய்கிறது, இல்லைன்னா தான் செய்ய தேவையே இல்லாத வேலைகள்லாம் செய்கிறது, அதெல்லாம் வந்து பண்ணிகிட்டு இருக்கிறதுனால தான் அவங்களுக்கு டைமே கிடைக்க மாட்டேங்குது அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ எப்படி வந்து வேலையை இன்னொருத்தவங்களுக்கு பார்க்குறதுக்கு கொடுக்கறது, எஃபெக்டிவாக எப்படி ஒர்க் பண்ணுறது, எப்படி வந்து நோ சொல்கிறது, லேர்னிங் டு சே நோ அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இல்லையா. என்னால் இதை செய்ய முடியாது, எனக்கு வந்து ஆல்ரெடி வேலை அதிகமாக இருக்குது, இதில் இந்த வேலையும் சேர்த்து செய்ய முடியாது அப்படின்றத சொல்லணும் அப்படின்றத சொல்கிறாங்க. ரிட்டையர்மெண்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்றீங்கன்னா கண்டிப்பாக இந்த நூல் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். அதுக்கப்புறமாக அவுட் சோர்சிங் வந்து பண்ண சொல்கிறாங்க. சில வேலைகள்லாம் வந்து வெளியால் கூட செய்யலாம், நம்மளே செய்யணும்னு சொல்லிட்டு அவசியம் கிடையாது. ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் எப்படி அவுட் சோர்சிங் பண்ணலாம் அப்படின்ற அந்ததையும் சொல்கிறாங்க. அப்புறம் எதில் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறீங்க அப்படின்றத உங்களை வந்து பார்க்க சொல்கிறாங்க. அதாவது 80-20 அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. 80% ரிசல்ட் தரக்கூடிய வேலைகளை மட்டும்தான் நீங்கள் செய்யணும். அந்த 20% ஒர்க் இருக்கு இல்லையா, அதை வந்து நீங்கள் யாருக்காவது கொடுக்கலாம், அவுட் சோர்சிங் பண்ணலாம், இல்லைன்னா டெலிகேட் பண்ணலாம், அந்த மாதிரி ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு சொல்லக்கூடியதாக இருக்கும். 10வதாக சின்னஞ்சிறு பழக்கம் அப்படின்னு சொல்லிட்டு அட்டாமிக் ஹேபிட்ஸ் அப்படின்ட்டு இங்கிலீஷில் வந்து இருக்குது. உங்களுக்கு வந்து ஒரு ஹேபிட்டை எப்படி உருவாக்குறது, ஒரு கெட்ட பழக்கத்துலேருந்து எப்படி வெளியில் வருது, இது இரண்டையுமே இந்த நூலில் வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும். இப்போ ஒரு நல்ல பழக்கம்னு எடுத்துக்கோங்க, ஒரு விருப்பத்தை வந்து ஏற்படுத்தணும், இதை வந்து நான் செய்யணும் அப்படின்ற ஒரு அழுத்தம் வந்து உங்களுக்கு இருக்கணும்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு கிரேவிங் இருக்கணும், அப்புறம் ஒரு ரெஸ்பான்ஸ் அண்ட் ரிவார்ட் வந்து இருக்கணும். ஓகே, இதை முடிச்சுட்டா உனக்கு இது கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ஒன்று இருந்ததுன்னா கண்டிப்பாக நம்ம வந்து செய்வோம் இல்லையா, அதை செய்யணும். பேட் ஹேபிட் வந்து பார்த்திங்கன்னா ரெடியூஸ் எக்ஸ்போஷர் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு இருக்கீங்கன்னா இந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் உங்கள் கண்ணில் படாத மாதிரி வச்சுக்கோங்க, ரீஃப்ரேம் பண்ணிக்கோங்க உங்கள் மைண்ட் செட்டை அப்படின்றத சொல்கிறாங்க. உங்களுக்கு பசியாக இருக்குன்னா ஒரு ஃப்ரூட்ஸை கூட கட் பண்ணி சாப்பிட்லாம், அந்த சிப்ஸ் பேக்கெட்டை தான் நம்ம வந்து பிரித்து சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு அவசியம் இல்லை, அந்த மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இன்க்ரீஸ் ஃப்ரிக்ஷன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க.
உங்களுக்கு வந்து அது எளிதாக கூடியதாக இல்லாமல் இருக்கணும். நீங்கள் கடைக்கு போய் அந்த சிப்ஸை வாங்க வேண்டியதாக இருக்கணும். ஃப்ரூட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் டேபிள் பக்கத்திலே இருக்கணும். ஸோ நீங்கள் கடைக்கு போய் வாங்குறது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அதுக்கு பதிலாக நம்ம வீட்டில் இருக்கிறத சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்றது. அதுக்கப்புறம் ஒரு கிரியேட் கான்ட்ராக்ட் அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க. அதாவது நான் வெயிட் லாஸ் வந்து இந்த டைமில் பண்ணணும்னு நினச்சிருக்கேன் அப்படின்னா என் ஃப்ரெண்டுகிட்ட ஃபேமிலிக்கிட்டலாம் நான் சொல்லிடணும், இந்த 1 மந்தில் நான் இவ்வளோ வெயிட் லாஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட சொல்லிட்டேன்னா, இப்போ நான் ஒரு ஜங்க் ஃபுட் சாப்பிட்றேன், இல்லைனா ஒர்க் அவுட் பண்ணாமல் இருக்கேன் அப்படின்னா என் ஃபேமிலியில் இருக்கவங்க கேட்பாங்க, என்ன நீ வெயிட் லாஸ் பண்ணணும்னு சொன்னேன், இன்னும் நீ பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் அது முடியும் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. இந்த நூல்கள்லாம் வந்து நம்ம டைமை ஒழுங்காக மேனேஜ் பண்ணிக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ப்ளஸ் நம்ம கோலை ரீச் பண்ணுறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த 10 நூல்களையும் உங்களுக்காக நான் வந்து பரிந்துரை பண்ணுறேன். கண்டிப்பாக இந்த நூல்கள் வந்து சிலவற்றை நீங்கள் வந்து படிச்சிருப்பீங்க, சிலவற்றை நீங்கள் இன்னும் படிக்காமல் இருப்பீங்க. நீங்கள் படிக்காமல் இருக்கீங்க அப்படின்னா இந்த புக் ஃபேரில் கண்டிப்பாக அந்த நூல்கள்லாம் வாங்கி படிக்க முயற்சி பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த பரிந்துரைகள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்றத சொல்லுங்கள். இது போக வேறு ஏதாவது டைம் மேனேஜ்மெண்ட் ரிலேட்டடான புக்ஸ் உங்களுக்கு தெரியும், கோல் அச்சீவ் பண்ணுறதுக்கு ரிலேட்டடான புக்ஸ் தெரியும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் வந்து போடுங்க. உங்களுக்கு வந்து மற்றவங்களுக்கு உதவுன மாதிரியும் இருக்கும், மற்றவங்களுக்கும் அதை தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி இருக்கும், நானும் அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கோங்க. வேறு ஒரு நல்ல வீடியோவில் மறுபடியும் சந்திக்கிறேன். தேங்க்யூ, பபாய்.